மாமா, பிரியா ராஜா மேல ஆசைப்பட்டது உங்ககிட்ட சொல்லல, அது தப்பு தான். அதுக்காக ஜனங்க முன்னாடி இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குடும்பமான கெடுற மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு தான் உங்களை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சேன். மறுபடியும் இங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? தாத்தா, உங்களுக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட அறிவில்ல. உங்க யாருக்கு பிடிக்கலனாலும் சரி, நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவேன். கம் ஆன் ராஜா, ப்ளீஸ் கை கூட்டுங்க. ராஜா, என்ன தயங்குற? உங்க 2 பேர்ல ஊட்டிக்கே தெரியுமா? கேட்க வேண்டி ஊட்டு 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 ஊட்டு. இங்க என்ன டென்னிஸ் மேட்ச் நடக்குது? குறுக்க போந்து பந்து தட்டுற மாதிரி கேட்க தட்டி தட்டி விடுறீங்க. சாரி சார், தாத்தா சார் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்பிரும் சார், நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல டென்ஷன் உண்டாக்குறாரு. மாமா, 4 பேருக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிறதுக்காக மன்னிச்சுங்க. அத்தை, தப்பா நினைக்காதீங்க. டேய், மாமா ஓடுவே ரூம்ல போட்டுங்க. மாமா, மாமா, ஐயோ, எங்களை ஏமாத்திட்டு போயிட்டீங்களே மாமா. மாமா, ஐயோ, மாமா பேசுங்க மாமா. ஐயோ, அட பாவி, பர்த்டே கேக்கல நீ விஷக்கலந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தானே மாமா தடுத்திருக்க. அது தெரியாம அனாவசியமா சாக போற மனுஷனை பைத்தியம்னு திட்டிட்டுன்னு அவர் ஆத்மா என்ன மன்னிக்குமா? டேய், பெரிய அவனை கேக் கொடுக்கும்போது அதை தடுத்துட்டு நீ அவளுக்கு திருப்பி கொடுத்தியே, அதுக்கு என்ன காரணம் எனக்கு இப்ப தாடா புரியுது. டேய், அதை மட்டும் என் குழந்தை சாப்பிட்டு இருந்தா அநியாயமா என்னை விட்டு போயிருக்குமாடா. என்ன நம்புங்க, அந்த கேக்ல நான் விஷத்தை கலக்கல. டேய், பிறந்த நாளுக்கு என் பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்தேன். ஆனா கேக்கு மட்டும் ராஜா வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னா அந்த கேக்ல வச்சிட்டியாடா. டேய், நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்கு உன்னை என் மாப்பிள மாதிரி நடத்தினேன். இந்த சொத்து சோமெல்லாம் வேண்டு கேட்டிருந்தா கூட உன் பேர்ல எழுதி வச்சுப்பேடா. ஆனா என் பொண்ணையே கொலைசிய பாத்துட்டியாடா. டேய், நீங்க என் பொண்ணை கொலைசிய தானீங்க வந்தீங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? என்ன கொலை பண்ணதானே வந்த? சொல்லு. இல்ல, நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா நீயே ஒரு நல்ல சத்தியம். என்ன கொலை பண்ணதானே வந்த? ஆமா. சித்தப்பா, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. டேய், போலீஸ் போன் பண்றேன். டேய், போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா பிரியாவுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம போயிடும். பிரியா நம்மள கொலைகாரன் நினைச்சா கூட பரவாயில்ல. எல்லாரும் கால தூங்க. யாராவது ஃபாலோ பண்ணீங்க சொறி விடுவேன். பிரியா, நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். வேணாம் பிரியா, சொன்ன கேளு பிரியா. இப்படி ஆரம்படினா சுட்டுடுவேன். எனக்கு நல்லா வேணும். பிரியா, நான் உன்னை காப்பாத்ததான் அங்க இருந்து கூட்டு வந்தேன். என்ன நம்பு. நான் உன்னை நம்ப மாட்டேன். பிரியா, வேணாம். ராஜாவை சுட்டுட்டேன். எனக்கு பயமா
ஏமா உன் மேல உயிரையே வச்சிருக்குன்னு சொன்னவ உயிரை விட்டுட்டு இருக்கா, விட்டுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்றியே. ஏண்டே இதான் லவ்வாக்கு? என்னடி லவ் பண்ணீங்க நீங்க? சித்தப்பாண்டு ரெண்டடி பின்னாடி போனா உன்னை என்னால சுட முடியாதா? கொட்டி பைத்தியக்காரு. இங்க பாரு, உன்னுடைய பிறந்த நாள் கேட்கல விஷத்தை கலக்கினதே நான் தான். இந்த உண்மையை உங்களுக்கு எல்லாம் எப்படியாவது புரிய வைக்க முயற்சி பண்ணி முடியாம தான் அந்த கேக்கையே தின்னுட்டு உன் தாத்தா செத்து போயிட்டான். ஆனா ஊர் ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ராஜா தான் அந்த கேக்கில விஷத்தை கலக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி துப்பாக்கி காட்டி உன்னை கடத்திட்டு வர வேண்டாம். இந்த யானை தந்தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். இப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன நடந்தாலும் அந்த பழி பாவம் எல்லாம் ராஜாவை தான் சேரும். ஐயோ நான் இதை பண்ணல, என்ன நம்புங்க அப்படின்னு அவனால சொல்ல முடியாது. என்ன பாவம், நீ அநியாயம் அவனை சுட்டு போட்ட. இப்ப பாத்தியா, உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தானே ராஜா, அவன் இப்ப கெட்டவன் ஆயிட்டான். உன்னை கொலை செய்யறதுக்காக துரத்திட்டு வந்த பாத்தியா, நான் நல்லவன் ஆயிட்டேன். இப்ப உன்னை கொலை செஞ்ச உடனே ஊருக்குள்ள கொண்டு போவன்ல பாடியா, அப்ப எப்படி கொண்டு போவ? சும்மா கதறி கண்ணீர் விட்டுற மாட்டேன். 1000 நாள் சித்தப்பன் இல்லையா? இப்ப ஊர் ஜனங்க பூரா என்ன நல்லவன் நம்புவாங்க. சித்தப்பா, நீங்க விளையாட்டு தானே சொல்றீங்க? ஏமா கிளைமேக்ஸ்ல போய் எவனா விளையாண்டு இருப்பானா? அப்ப இவ்வளவு நாளா என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சீங்களா? அட இவள என்ன பண்ண சொல்ற? கதையில ட்ரீட்மெண்ட் அப்படிமா? அட பாவி. எஸ் பாவி, அதான் கேரக்டர். இத பாருமா, பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் எப்பவுமே ஸ்ட்ராங். நீ துடி துடிச்சு சாகிறத பாக்குறதுக்கு என் கண்ணெல்லாம் கூசும். அதனால நான் வந்து கண்ணை மட்டும் சுட்டுறேன். அட இதுதான் லவ் பண்றவ யோசிக்க மாட்டான், யோசிக்கிறவ லவ் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டா தான் இருக்குது. சுட்டும் போட்டு ராஜா ராஜானா அவன் எங்கிருந்து எந்திரிச்சு வருவ? அம்மா நம்ம அடி பின்றாங்க. ட்ரெயினிங் யார்? நானுல்ல. நம்ம அடி வாங்குறாங்க தெரிஞ்சுதானே போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க போறீங்க? போய் 10 ஆளு கூட்டு வரடா. என்ன வண்டி கடியிலையா? புரியுதுல, போட நான் ஒளிஞ்சுக்க. உயிரை காப்பாத்திக்க. எந்த நாயை அடிச்சுட்டு போறேன். ரைட் சீன்ல மட்டும் நாம கண்டுக்கணும். ஏண்டா ஃபைட் அங்க நடக்குது, நம்மால ஒருத்தர் இங்க நிக்கிறானா? ஏண்டா பரதேஷ் நாய, பயமா இருந்தா சொல்றா, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்றேன்? ஹெல்ப் பண்ணட்டுமா பல் பண்ணட்டுமான்னு புருஸ்லிக்கே ஃபைட்டிங் கத்து கொடுத்தவன் நான்டா. நொண்டி நாய் மாதிரி தப்பும் போது உனக்கு இவ்வளவு உள்ளா? என்ன யோசிக்கிறேன்? நல்லவனா இருந்தா விட்டுறலாம், இவன் வில்லன் தானே, போய் சுடு. இந்த மிருகத்தை சுட்டு துப்பாக்கியை கேவலப்படுத்த நான் தயாரா இல்ல. அப்ப கல் எடுத்து அடிச்சு காட்டுக்குள்ள துரத்திட்டு வா, கரடியோட கரடியா திரியட்டும். பெட்டர் அப்படியே பண்ணுங்க, சின்ன கல்லாதீங்க. ராஜா, சித்தப்பா, இந்த சொத்துக்காகத்தானே என்ன கொலை பண்ற அளவுக்கு போயிட்டேன். எல்லா சொத்தையும் நீயே வச்சு அனுபவிச்சுக்க. வாங்க ராஜா. உன்னை தண்டிச்சு குற்றவாளி ஆக்கிறத விட மன்னிச்சு மனுஷன் ஆக்கலான்னு பாக்குறேன். இந்தா, இனிமையாவது மனுஷனா இரு. நல்றா, தோட்டா இங்க இருக்கு. பார்ட்னர் பாத்தியா, துப்பாக்கி கைக்கு போறோம்னு ஜலாக் வேலையெல்லாம் காட்டினா அதுல குண்டு இல்லன்னு தெரிஞ்ச உடனே பம்பராம் பாரு. எப்படி இனிமேல் நாம இந்த ஊருக்குள்ள போக முடியாது. இந்த காலி துப்பாக்கி காட்டி வீரப்பனோட செட்டில் ஆயிருவோம். டேய் டேய், வீரப்பனே தெரிஞ்சிட்டு இருக்கான், அவனையும் போய் கெடுத்துறாதடா. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். Cheers. Cheers. கலரை பார்த்து தப்பா நினைக்காதீங்க, இது பால் இல்லாத டீ. நீ சொன்னா மட்டும் ஜனங்க நம்பிடுவாங்களா? டீ யாரு குடிப்பா? டேய் பிட் பாக்கெட்டா? சந்தேகமா? எப்படியாவது பண்ணி டாடா பிர்லா ரேஞ்சுக்கு வரணும். என்னது டாடா பிர்லாவா? டாடா பிர்லா ஆகணும்னு நினைக்கிற தப்பு இல்ல, ஆனா உழைச்சு டாடா பிர்லா ஆகணும். நாங்களும் உன்ன மாதிரி தான் பண்ணி டாடா பிர்லா ஆகணும்னு நினைச்சோம். என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு?
இத பத்தி சொல்லணும்னா மறுபடியும் 1வது ரீல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால இந்த படத்தை நீ ஒரு தடவை பாத்துரு. அதை என்கிட்டயே சொல்றியா? நீ தானே இந்த படத்தோட டைரக்டர்.